மகிமையின் ராஜா. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. தாவீது ராஜா மகிமையின் ராஜாவை பற்றி இங்கு சொல்லுகிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமமும் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று தாவீது பயபக்தியாய் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்கள் 3 விதமாய் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அவையாவன: ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவனுடைய ஆலயத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கர்த்தர் உட்பிரவேசிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனபோது பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திற்குள் பிரவேசிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணினார்கள். வனாந்திர பிரயாணத்தின் போது அவர்கள் கர்த்தருக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் நடுவில் தேவனுடைய பிரசன்னமானது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து இறங்கிற்று. அந்த ஸ்தலத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போட்டார். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு ஒரு தேவாலயம் கட்டினார். தாவீது ராஜா தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்தார். தேவாலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படும் என்று தாவீது உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார். தாவீது தேவாலயத்திற்கு கட்டுமான பொருட்களை சேகரித்தது போல தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அவரை துதித்து பாடுவதற்காக ஒரு துதி பாடலையும் இயற்றினார். தேவாலயத்தில் உள்ள கதவுகள் அநாதி கதவுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் கதவுகளை விட தேவாலயத்தின் கதவுகள் நீடித்து உழைக்கக்கூடியவை. ஆசரிப்பு கூடாரத்தின் கதவுகள் திரைச்சீலைகளால் செய்யப்பட்டிருந்தது. திரைச்சீலையை விட தேவாலயத்தின் கதவுகள் உறுதியானவை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். தம்முடைய நியமங்களை கனப்படுத்துகிறார். நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் மகிமையோடு பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை மன மகிழ்ச்சியாய் வரவேற்க வேண்டும். தேவாலயத்தின் வாசல்களும் கதவுகளும் கர்த்தருக்கு திறந்திருக்க வேண்டும். தாவீது இதை நினைவு கூர்ந்து, தேவாலயத்தின் வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லுகிறார். மகிமையின் ராஜா என்னும் பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். தேவாலயத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷராக அவதரித்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். 40 நாட்களுக்கு பிறகு வானத்திற்கு பரமேறி போனார். இயேசு கிறிஸ்து பரமேறி போன போது பரலோகம் அவருக்கு வரவேற்பு கொடுத்தது. பரலோகத்தின் கதவுகள் அவருக்கு திறந்திருந்தது. பரலோகத்தின் வாசல்களும் கதவுகளும் நித்தியமானது. அவை அநாதி கதவுகள் என்று அழைக்கப்படுகிறது. பாவம் செய்த மனுஷருக்கு பரலோகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்பதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமும் பாவ மன்னிப்பும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தையே கிரயமாக செலுத்தி நாமும் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு பரலோகத்தின் கதவுகளை திறந்தார். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 9:11-12.
பரலோகத்தின் கதவுகளை திறக்கும் திறவுகோல்களும் அதை திறக்கும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அவர் தமக்காக மாத்திரமே பரலோகத்தில் பிரவேசியாமல் தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அங்கு பிரவேசிக்கிறார். நமக்கு முன் உதாரணமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக பரலோகத்திற்குள் பிரவேசித்தார். தம்மை விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளும் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அதன் கதவுகளை திறந்து கொடுத்திருக்கிறார். தாவீது ராஜா இந்த சத்தியத்தை தியானித்து பார்த்து, பரலோகத்தின் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று பயபக்தியோடு பாடுகிறார். இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவுக்குள் பிரவேசிப்பதாகவும் சொல்லி வியாக்கியானம் பண்ணலாம். நாம் தேவனுடைய ஆலயங்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் நம்முடைய ஆத்மாவுக்குள் பிரவேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருப்பது தேவாலயத்திலே உடன்படிக்கை பெட்டி வாசமாய் இருப்பதற்கு ஒப்புமையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்தப்படுத்துகிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. நம்முடைய இருதயத்தின் வாசல்களையும் கதவுகளையும் நம்முடைய கர்த்தருக்கு திறந்து கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தினரை போல வந்து போக வரவில்லை, நமக்குள் வாசம் பண்ணுவதற்காக வருகிறார். நம்முடைய இருதயத்தின் சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்துதான். தமக்கு சொந்தமான நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவானவர் தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வருகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் இயேசுவுக்கு சொந்தமானது. இதுவே சுவிசேஷத்தின் அழைப்பு. இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்திற்குள் உட்பிரவேசிப்பதற்கு நம்முடைய வாசல்களின் தலைகளை உயர்த்த வேண்டும். கதவுகளை உயரமாகவும் விரிவாகவும் திறக்க வேண்டும். கர்த்தரை நமக்குள் வரவேற்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜா. அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். மகிமையின் ராஜா நம்முடைய ஆத்மாவில் பிரவேசித்து நம்முடைய ஆத்மாவை தமக்கு சொந்தமாக பெற்றுக்கொள்வது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சலாக்கியம். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும் போது நமக்கு மெய்யான ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய ஆத்மாவிலும் நம்முடைய ஆலயத்திலும் கர்த்தரே மகிமையின் ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்ய வேண்டும்.